நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னுடைய அருமை நண்பர்கள் திருநெல்வேலி சிங்கங்கள் கவலையத்த மகராசன் அந்த டீம் நண்பர்கள் தான் எனக்கு இருட்டுக்கடை அல்வா வாங்கிட்டு வந்திருக்காங்க. நண்பர்களே பார்த்தீங்களா, இருட்டுக்கடை அல்வா. அதாவது ஒரு சொந்த பந்தத்தை விட அதையும் தாண்டி ஒரு நட்பு ரீதியாக பழகிறவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயம் செய்வான்னு நான் எதிர்கூட பார்க்கல. அந்த லெவலுக்கு நம்ம மேலே அன்பும் பாசமும் நம்ம கவலையத்த மகாராசன் டீம் வச்சுருக்காங்கன்ற போல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. இந்த நட்பு மென்மேலும் தொடர்ந்து பெரிய லெவலில் வளரணும்னு ஆசைப்படுற நண்பர்களை என்னுடைய நண்பர்கள் தான். கவலையத்த மகாராசன் அந்த பேரே ஒரு வித்தியாசமான ஒரு பேர், கவலையத்த மகாராசன். நீங்கள் கவலையே இருக்காதீங்க, நல்லா இருங்க, சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பேரும் வச்சுருக்காங்க. அவங்க எனக்கு வாங்கிட்டு வந்த அல்வா தான் இது. அதாவது ஆரஞ்சு மிட்டாய் சேனலுக்கு நாங்கள் நேற்று சென்னைக்கு அவார்ட் போனோம். அப்போ அவங்களும் திருநெல்வேலியிலேருந்து வந்திருந்தாங்க, நானும் போயிருந்தேன். எல்லாம் ஒரே ட்ராவல் தான் பண்ணான். எனக்கு வாங்கிட்டு வந்தால் தான் நான் வீட்டுக்கே வந்துட்டேன், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு. நம்மளா சாப்பிட்டா நல்லா இருக்காரு நண்பர்களே. அதாவது இருட்டுக்கடை அல்வான்றது அது ஒரு தனி டேஸ்ட்டுதான் சொல்லுங்களேன், வேறு லெவலாக தான் இருக்கும் பாருங்க. சத்தியமாக நம்மள ஒரு பொய்க்காக வீடியோக்காக சொல்ல, உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு நம்மள. அடாடா, இருட்டுக்கடை அல்வா அடிச்சிருக்கு. இந்த உலகத்தில் வேறு அல்வாவே தயார் பண்ண முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. அது என் நண்பர்கள் கைப்பட வாங்கிட்டு வந்தது. எப்படி இன்னமும் கூடுதல் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் ஆரஞ்சு மிட்டாய் சேனலுக்கு நேற்று அவார்ட் பர்சன் போனோம், அதில் கொடுத்த ஸ்நாக்ஸ் தான் இது. நான் எதையுமே நண்பர்களை நல்லா சாப்பிடுவேன், ஆனால் என் பிள்ளைகளை என் முன்னாடியை விட்டு சாப்பிட மாட்டேன் நண்பர்களை. சத்தியமாக இதுதான் உண்மை. நான் அவங்க கொடுத்ததை அப்படியே ஸ்நாக்ஸை கூட என் பிள்ளைகளுக்கு கொண்டாண்டேன் நண்பர்களை. அது என்னன்னு இப்போதையும் பார்க்க தான் ஒரு பிஸ்கட்டு இந்த மிக்சர் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பரவாயில்ல. இதை கூட நான் சாப்பிடல, சென்னையிலேருந்து பையில் வச்சு கொண்டாண்டேன் எனக்கு கொடுத்ததை என் பிள்ளைகளுக்காண்டி. நான் சாப்பாடு வீடியோ ப்ரோசிங்களா சாப்பிட்டுட்டே இருக்கேன் நினைக்காதீங்க, அதுக்காண்டி பிள்ளைகளை விட்டுலாம் சாப்பிட மாட்டேன் பொருளை. அருமையான பேக்கிங்கு. நேற்று ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு நம்மள. அது என்னென்னா, ஆரஞ்சு மிட்டாய் சேனலுக்கு அவார்டு வாங்கிட்டு பிரசாத் தலைப்பில் அவார்டு வாங்கிட்டு ஆட்டோவில் வெளியே வரோம்லாம், அவார்டையும் அந்த சீல்டையை விட்டுட்டு வந்துட்டோம்ல. கடைசியில் மிஞ்சினது இதுதான். நானும் கவலையத்த மகாராசன் டீமும் அந்த ஆட்டோவிலே விட்டுட்டு வந்துட்டோம். அவர் உண்மையிலே நல்ல மனிதராகன்னு அந்த ஆட்டோ என்னுடைய இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணி அதில் மெசேஜ் போட்டாப்புல, அண்ணே உங்கள் அவார்டு என்கிட்ட இருக்குது. அந்த ஆட்டோ டிரைவர் உண்மையிலே அந்த தம்பிக்கு இந்த வேலையை நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். அவர் பேர் தெரியல, ஃபோன் நம்பர்லாம் போட்டுவிட்டார். நீங்கள் எப்போ வந்தாலும் மெட்ராஸ் தான் வாங்கிக்கோங்கண்ணே, இல்லைனா கொரியரோடு பண்ணி விட்டேன்னாப்புல. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி, இந்த பதிவில் உனக்கு நன்றி. அந்த ஆட்டோ டிரைவர் தம்பிக்கு உண்மையிலே ஒரு பாதம் தொட்டு வணங்குறேன். யாருமே செய்ய மாட்டாங்க, போனால் போய் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் நீ எனக்கு இன்ஸ்டா ஐடி எடுத்து அதில் மெசேஜ் பண்ணி அதில் ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி விட்டார். அண்ணே உங்கள் என்கிட்ட பத்திரமா இருக்குது, எப்போ வந்தாலும் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நான் கொரியர் பண்ணிடுறேன்டாப்புல. இந்த நல்ல மனசுக்கு யாருக்கு வர அன்பு தம்பிக்கு இந்த மதுரை மீசம் சிறவ நீ நல்லா இருக்கணும். நான் அண்ணன் நான் வாழ்த்துறேன் உனிய. நன்றி, வணக்கம்.